ஹாய் கைஸ், லேண்ட் ஆஃப் வாரியர் சீசன் 2 பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவோட கணக்கில் இன்னும் 2 கிளான்ஸ் தான் பாக்கி. அவங்கள எப்படி நம்மால் வலிக்கு கொண்டு வர போறாருங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போயிட்டா லைக் பண்ண மறந்துடுவோன்னு சொல்கிறவங்க இப்பயே பண்ணிட்டீங்கன்னா இன்னமும் ஹாப்பி. நம்ம ஃபீனிக்ஸோட பவரை பார்த்து எல்லாரும் வாயை பொழந்துட்டு இருக்க சியாங்க நம்ம கிட்ட தோத்துறோன்னு மட்டும் நினைக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே சோல் ஸ்பிளிட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஃபீனிக்ஸும் அட்டாக்குக்கு முன்னாடியே சாரி கேட்டுட்டு அப்படியே அவங்கள பறக்க விட அவங்க காப்பீஸ் மொத்தமும் அப்படியே அங்கிருந்து காணாம போயிடுது. அவங்களும் சம கோவத்தோட அவர் அப்படியே பிடிக்க போறாங்க. நம்மளும் என் ஏஞ்சல் வந்துட்டான்னு சொல்லி அப்படியே வாயை பொழந்துட்டு இருக்க. ஆனா இது மேட்ச் கிட்ட வந்தோடனே எஸ்கேப் ஆயிடுறாரு. அவங்களும் வந்த ஸ்பீட்ல அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழ போறாங்க. அதை பார்த்து நம்ம ஃபீனிக்ஸும் பறந்து போய் அவங்களுக்கு முன்னாடி கீழே விழுந்து அவங்கள காப்பாத்த. அவ்வளவுதான், 2 பேரும் உருண்டு புரண்டு அங்க ஒரு சம்பவமே நடந்துருது. அவங்களும் அடியதாவது பட்டுச்சான்னு கேட்க நம்ம ஃபீனிக்ஸ் மாமா ரொம்பவே ஸ்ட்ராங், அதெல்லாம் நீ கவலைப்படாதுன்னு சொல்றாரு. நான் ஒன்னும் கவலைப்படலன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கிளம்ப. டைம் ஒன்னும் முடியவே இல்லை, இவங்க என்ன ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. நம்ம தாத்தாவும் ஃபீனிக்ஸோட பவரால இந்த இன்சைன் வேகமா எரிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் இவ மார்ஷியல் சோல் பவர் உண்மையிலேயே உனக்கு அட்வான்டேஜ் கொடுத்துருச்சு, அதுவும் இல்லாம உங்க பவர்ஸை நானும் பார்க்கல. நம்மால் அவங்க ஹெட்டையே இப்ப சேலஞ்ச் பண்றாரு. அவருக்கும் ஈகோ ஹர்ட் ஆயிடுது. என்ன தைரியம் இருந்தா நீ என்னையே சேலஞ்ச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவரோட 8 சோல்டிங்ஸையும் ஆக்டிவேட் பண்ணிட்டு களத்துல இறங்க. அவர் ஸ்பீடு முரட்டுத்தனமா இருக்கு, ஆனா நம்மால் எஸ்கேப் ஆயிடுறாரு டெலிபோர்டேஷனா. ஆனா இதெல்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் அவர் அப்படியே துரத்த ஆரம்பிக்க. நம்ம ஹீரோவும் மின்னல் வேகத்துல பாஞ்சு குச்சி அவர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல 2 பேருமே வானத்துக்கு போயிடுறாங்க. நம்ம தாத்தா அவரோட ஃபீனிக்ஸ் ஃபார்மை வேக்கப் பண்ண நம்ம ஜியாங் யூஸ் பண்ண மாதிரியே நிறைய ஸ்பிளிட் மார்ஷியல் சோல் வந்து அவர் டைவர்ட் பண்ணுது. நம்ம ஹீரோவும் அதுங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்கிற அதே நேரத்துல நம்ம தாத்தாவும் அவர் அப்படியே பிடிக்க போறாங்க. டக்குன்னு அவரோட சோல் ரிங்ஸ் அப்படியே ஆக்டிவேட் ஆகுது. தொட வந்த தாத்தா அவருக்குள்ள பூந்து போயிடுறாரு. அப்பதான் அவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அங்க நடக்குது. அவரோட ஹெக்டோமிலினியம் சோல் ரிங்ல இருந்து ஒரு பவர் மாதிரி அப்படியே வெளியே வந்து நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு முன்னாடி வராங்க. அவரு ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பேருமே ஊன்னு சொல்லி சாக்காக. அவங்களும் அப்படியே நேரா நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. நான் என்னோட சோல் ரிங் பவரை யூஸ் பண்ணவே இல்லை, இருந்தும் அது தானே ஆக்டிவேட் ஆனிச்சுன்னா நீ தான் என்ன ப்ரொடக்ட் பண்றியான்னு ஆள் கேட்க மொத்த பேரும் என்ன நடக்குதுன்னு புரியாம வாயை பொழந்துட்டு இருக்காங்க. அவங்களும் அப்படியே நம்மால் பக்கத்துல வந்து நம்மால ஹக் பண்ணிக்க அவங்க திரும்ப காணாம போயிட்ட மாதிரி காமிச்சதோட நம்ம ஹீரோவும் சரண்டர் கொடுத்துடுறாரு. நம்ம அகிலிட்டி ஹெட் என்னாச்சு, நீ தான் தோக்கவே இல்லையே. இல்ல, நான் என் சோல்டிங்ஸை என் கட்டுப்பாட்டை மீறி பயன்படுத்திட்டேன், ஆட்டம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல நம்ம தாத்தா என் 8th சோல்டிங் பவர் யூஸ் பண்ணி கூட என்னால உன்னை தொட முடியல, அப்ப நான் தான் தோத்துட்டேன்னு சொல்றாரு. உள்ள புந்த நம்ம ரைனோ மாஸ்டர் சரி சரி நீங்க 2 பேருமே ஜெயிக்கல, நம்ம வச்சுக்கலாம், இது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச், ஃப்ரெண்ட்லியாவே முடிஞ்சிருச்சு, சரிவா நம்ம உள்ள போய் என்ஜாய் பண்ணலான்னு சொல்ல அவரும் சிரிப்பை போட்டுட்டு கிளம்பிட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் மொத்தமும் அப்படியே ஒன்று சேர்றாங்க. டாக்ஸன் உங்க கூடயே தான் இருக்கான்னு இப்போ இங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரைனிங் எடுத்து அவளை சீக்கிரமா திரும்ப கொண்டு வான்னு அவங்க சொல்ல இப்போ அப்படியே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க இங்க கிளான்ல சேர்றீங்களோ இல்லையோ என் அன்பளிப்பை கண்டிப்பா ஏத்துக்கணும். இந்த வாட்டி நம்ம ஸ்பீட் மாஸ்டர் வந்து ஏத்துக்கிறாரு. ஜாக் பாட்டான்னு சொல்லிட்டு திரும்பிட்டு சிரிப்பை போட திரும்ப சீரியஸ் ஆயிட்டு நீ ஹோட்டல் செக்டரை சேர்ந்தவன் சொன்னாங்க, ஆனா நீ இதுக்காக தனியா ஒரு கிளானை உருவாக்க நினைக்கிற. ஏன்னா என் அப்பா டேங்கோவை எங்க கிளானை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இவன் என்ன சொல்றான், இவன் டேங்கோவோட பையனா? அட எரும மட்டும் பயலுங்களா, இது ஏன்டா முன்னாடி என்கிட்ட சொல்ல, நீ எங்கடா சொல்ல விட்ட? அதுக்குள்ளதான் வாய்க்கு வந்ததை பேசிட்டு நீ பட்டுக்கோ கிளம்பிட்டீல. டேங்கோவோட பையனா நீன்னு சொல்லி அவரும் நம்ம ஹீரோ மேல அப்படியே பாசத்தை பொழிய ஆரம்பிக்க அவரும் இப்போ ஒரு வழியா அவர் கிளான்ல சேர ஓகே சொல்லிடுறாரு. ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ட்ரைப் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஷன் எங்களுக்கு அளவுக்கு அதிகமா உதவி பண்ணிருக்காங்க, நாங்க அவங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம். அவங்க உங்க கூட சேர்ந்தா மட்டும்தான் எங்களாலேயே சேர முடியும். நம்ம ஹீரோவும் கண்டிப்பா நான் அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்ல எங்க மனசை மாத்தின அளவுக்கு அது அவ்வளவு சாதனமா இருக்க போறது இல்ல. அவன் ரொம்பவே பிடிவாதக்காரங்கிற மாதிரி ஆள் சொன்னதோட இப்ப நம்ம ஜியாங்க தான் காட்டுறாங்க. அவங்க நம்ம ஃபீனிக்ஸோட ரூம் வாசல்ல நின்னுட்டு இருக்க நம்மளும் இப்ப அப்படியே அங்க வராரு. அவங்களும் அவங்க கொண்டு வந்த மெடிசனை அவர்கிட்ட தராங்க. நீ எனக்காக கவலைப்படுறியா? அப்படிலாம் இல்ல, என்னாலதான் உனக்கு அடிபட்டுச்சு, அதான் சரி வரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து கிளம்பிடுறாங்க. போனவங்க திரும்ப வந்துட்டு நம்ம 2 பேரும் திரும்ப சண்டை போட்டா அப்ப நான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? உண்மையை சொல்லுமா நாள் கேட்க அவங்களும் கண்டிப்பான்னு சொல்றாங்க. ஜெயிக்க மாட்டேன். அவங்களும் டென்ஷன் ஆக இல்ல நேச்சுரலாவே உன்கிட்ட ஸ்பேரோ மார்ஷியல் சோல் தான் இருக்கு, நான் ஃபீனிக்ஸ், உன்னால என்ன பண்ண முடியும்? ஃபீனிக்ஸ் இல்ல ட்வின் டெயில் ஸ்பேரோ. சரி அப்படியே வச்சுக்கலாம். ஆமா டாக்ஸன் மாதிரியே மற்ற ஃப்ரெண்ட்ஸும் ரொம்பவே பவர்ஃபுல்லா. என்ன இப்படி கேட்டுட்ட? என்னையே ஓவியம்
தவிர என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 6 சோல்டரிங் மாஸ்டர்ஸ். நம்ம நிங்ரோங்கோட பவர், நம்ம டைமோ பாயோட பவர், நம்ம சீக்குங்கும் அவங்கள மாதிரியே அகிலிட்டி மார்ஷியல் சோல் தான் வச்சிருக்காங்க. ஆனா அவங்கள கூட உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லேன். போதும் நிறுத்துன்னு சொல்லிட்டு அவங்களும் கோச்சிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப திரும்ப நம்ம ஹீரோ ஸ்பீட் மாஸ்டர் வந்து அவரை மீட் பண்றாரு. ரொம்பவே வேல்யூபிளான ஒரு ஹெர்பலையும் நம்மளுக்கு கிஃப்ட் பண்ண. இது டிராகன் பிளட் ஜிங்சன், இது ரொம்பவே ரேரு, இதனால ஏத்துக்க முடியாது. பரவாயில்லையே, உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமான்னு கேட்டுட்டு நம்ம ஸ்பீட் மாஸ்டரும், நான் உனக்கு ஒரு வகையில கிராண்ட் அங்கிள் வேணும், உன் அப்பாவோட அங்கிள் தான் நான். நம்மளும் ஆண்டி அந்த விஷயத்த ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா நீங்க அப்பா மேல கோவமா இருப்பீங்கன்னு சொல்லிதான் அதை பத்தி பேச வேணும்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு டாங்கோ எந்த தப்புமே பண்ணல, அப்புறம் ஏன் நான் அவன் மேல கோவமா இருக்க போறேன்னு அவரு கேட்க, அது கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருது. என் அப்பா மேல தப்பு இல்லைன்னு சொன்ன முதல் எல்டர் நீங்க தான். சரி சரி, நாளைக்கு வரப்போற ஆட்டு தலைய ரொம்பவே மோசமானவன், இந்த ஹெர்பலை வச்சுதான் நீ அவனை கரெக்ட் பண்ணணும். டாங்ஸன் மறந்துடாத, எங்க கிளானோட எதிர்காலமே உன் கையில தான் இருக்குங்கிற மாதிரி அவரு சொல்ல. இப்ப அப்படியே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. டாங்ஸன் நீங்க பாரு, உன் ஹெர்பல் மொத்தத்தையும் நான் சாப்பிட்டுட்டேன். ஆனா நம்மால பரவாயில்ல விடு, இது மில்லினியம் ஜிங்சன் அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லைனாலும் இதுவும் ரொம்பவே ரேரான ஒரு ஜிங்சன் தான், உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் நம்மால் சொல்ல. அதே மாதிரியே அது நம்ம ஹீரோனுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் எல்லாம் தர மாதிரி காட்டுறாங்க. அதே நேரத்துல நம்ம ட்ரைப் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஷனோட ஹெட் வந்துட்டதா சொல்லி தகவல் வருது. நம்மளும் அப்படிங்கிறது கிளம்பு. தகவலும் அவர் ஆளுங்களும் மட்டும்தான் அங்க வந்திருக்காங்க. ஆனா இன்னுமும் அவங்க ஹெட் அங்க காணும். நீ சொல்லி 1 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னமும் அவன் ஏன் இங்க வரல? அது மாஸ்டர் வர வழியில ஒரு ஹெர்பலை பார்த்தாரு, அநேகமா அதை பறக்கி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி நம்மளே போய் அவரை மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம ஹீரோவும் சீயும் பறந்து பறந்து அவரை தேடிட்டு இருக்காங்க. ஆளும் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அப்படியே அங்க போக அங்க ஒரு வித்தியாசமான செடி இருக்கு. அவரும் நேரா ட்ரைப் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஷனோட ஹெட் கிட்ட போயிட்டு, மூன் லோட்டஸா, இது மலர்ந்ததுக்கு அப்புறம் தான் இதை உங்களால பறிக்க முடியும், ஆனா இங்க சோல் பவர்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு பவர்ஸை யூஸ் பண்ண என் ஹெர்பலை விட்டு தள்ளிப்போன்னு சொல்லிட்டு ஆள் நம்ம ஹீரோவோட சட்டையை பிடிச்சிடுறாரு. ஆனா சைட்ல பார்த்தா அந்த லோட்டஸ் மலர்ந்துருக்கு. நம்மாலும் அந்த அப்படியே அந்த மாஸ்டர் கையில கொடுக்க அவர் அதை எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 7-8 மணி நேரமாவது ஆயிருக்கும் அது மலர்றதுக்கு. ஆனா உன்னோட வித்தியாசமான டொமைன் பவர் அதை உடனே முடிச்சிருச்சு. சரி சொல்லி இதுக்கு பதிலா உனக்கு என்ன வேணும்னு ஆள் கேட்க நம்ம ஹீரோ அவர்கிட்ட, நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம டேங்க்லான் விஷயத்த பத்தி அவர்கிட்டயும் சொல்றாரு. டேங்க்லானா, நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நம்ம டாங்க்சன் தான் அந்த கிளானோட சீஃப். ரைனோ மாஸ்டர்ல இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்ப இதுல ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல. நம்மளும் சோலால எதிர்க்கிறது தான் எங்களோட லட்சியம் சொல்றாரு. சோலால நீங்க எதிர்க்க போறீங்களா? அந்த அளவுக்கு நீ என்ன பவர்ஃபுல்லா, அதையும் பாத்துருவோன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே ஃபைட்டுக்கு ரெடி ஆயிடுறாரு. நம்ம ஹீரோவும் பார்த்தாதான் நம்புவீங்கன்னா நானும் தயாருன்னு சொல்ல. அவரு ஹெக்டோ மில்லினியம் சோல்ரிங் தான் அவரு கண்ணை லைட்டா உறுத்துது. ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆக நம்மளும் வழக்கம் போல அவரு எல்லா வித்தையும் ஒன்னு உள்ள இறக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பக்கம் அவங்க ஃபைட் பண்ற ஆராச நம்ம ரைனோ மாஸ்டர் நோட் பண்ண அவங்களும் அவசர அவசரமா அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, அந்த மாஸ்டரோட ஸ்பியர் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஹீரோவும் என்னென்னமோ ட்ரை பண்றாரு. ஒரு கட்டத்துல 2 பேரோட ஸ்பியரும் நேருக்கு நேர் மோதிக்க நம்மளோட ஸ்பியரை அவர் அப்படியே தம்சம் பண்ணிட்டு அவரு நெஞ்சிலையும் ஒரு இறக்கிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவரு ஃபுல் பவர்ஸோட அவர் அப்படியே போட்டு தள்ளுற மாதிரி வர நம்ம மாஸ்டர்ஸ் கேங் அங்க வந்துடுறாங்க. டே ஆடு நிறுத்து. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயினோட ஹெக்டோ மில்லினியம் சொல்றீங்க வெளியே வந்துருது. அந்த மாஸ்டர் அடிச்சு பறக்க விட்டுட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே முன்னாடி வர எல்லாருமே வாயை பொழந்துட்டு அதை அப்படியே பாக்குறாங்க. உண்மையிலேயே ஒரு மரணமாசன சீன் தான். நம்ம ஒவ்வொரு அவரை போட்டு அடிச்சு தவிச்சு தம்சம் பண்ணிட்டு அவர் அப்படியே போட்டு தள்ளுற மாதிரி போக நம்ம ஹீரோ அவங்கள தடுத்துடுறாரு. அவங்களும் திரும்ப வந்துடுறாங்க. இவ்வளவு நேரம் மாஸ்டர் தவிச்சா அவங்க நம்மால் டச் பண்ண உடனே அப்படியே அங்கிருந்து காணாம போக நம்ம கோட் மாஸ்டரும் நீ உண்மையிலேயே கலக்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே சாஞ்சிடுறாரு. இந்த பக்கம் நம்மாலும் இந்த மாதிரி அடிக்கடி என்ன ப்ரொடக்ட் பண்றதுக்காக வெளியே வருது, அவளுக்கு பாதுகாப்பு இல்ல, அது அவளை ரொம்பவே பாதிக்குங்கிற மாதிரி நம்மால் சொல்ல அவரோட காயம் அதுக்குள்ள ஆறிட்டது அவங்க நோட் பண்றாங்க. ப்ளூ சில்வர் பிளான்ட்டோட பவர்ல இதுவும் ஒண்ணு, என் பாடி சீக்கிரமாவே ஹீல் ஆயிடும்னு சொல்லிட்டு ஒரு டிராகன் லீஃபையும் ஆள் அப்படியே வெளியே எடுக்கிறாரு. அவங்களும் வேக வேகமா போய் அதை கோட் மாஸ்டர் கிட்ட தராங்க. ஆனா ஆள் எந்திரிச்ச மாதிரி தெரியல. தூக்குங்கடா நம்ம இடத்துக்கு போய் உன்னை பெட்ல போடுங்கன்னு சொல்ல போச்சு. இன்னைக்கு நடந்த ஃபைட் நம்ம பிளான் மொத்தத்திலையும் மண்ணலி போட போகுது. நம்ம ரைனோ மாஸ்டரும் அவ என்னை விட கடுமையான கோவக்காரன், இனிமே நம்ம எப்படி அவனை சமாதானப்படுத்துறது? அப்படியே கட் பண்ணா நம்ம ஜியாங்க தான் காட்டுறாங்க. அவங்க ஜாலியா ஊரை சுத்தி பார்த்துட்டு இருக்க நம்ம ஃபீனிக்ஸும் வாழை பிடிச்சிட்டு அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. தண்ணி சாப்பாடு விசிறின்னு அவங்களுக்கு தேவையான அனைத்து பொருளையும் ஆள் கையில வச்சிட்டு இருக்க. அவங்களும் உனக்கு என்னதான் வேணும்னு கேக்குறாங்க. ஒருத்தர் ப்ரொடக்ட் பண்றதுதான் எங்க 7 டெவில்ஸோட வேலை. பவர்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் நீ கூட என்ன ப்ரொடக்ட் பண்ணலாம்,
பார்த்துக்கலாம், எது வந்தாலும் நானே பார்த்துப்பேன், உன் பாதுகாப்பு எனக்கு தேவையில்லைன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நம்மால் கேட்காம அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்க. இப்ப அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற புலியும் அவன் ஆளுங்களையும் தான் காட்டுறாங்க. சே, அந்த தடிப்பைய போயிட்டானா, அவளை ஈஸியா தூக்கி இருக்கலாம், இவன் தொல்லை தாங்க முடியல. திடீர்னு பார்த்தா வழியில ஒரு பிச்சைக்காரனை துரத்திட்டு வந்து எலிஃபென்ட் பிளான் போட்டு மாத்திட்டு இருக்கானுங்க. நம்மளும் அந்த அநியாயத்தை தட்டி கேட்க அந்த பிச்சைக்காரன் சத்தமே இல்லாம ஏதோ வேலையை காட்டிடுறான். புலியும் இப்ப அப்படியே அங்க வர, ஓ திரும்ப சார் தானா, உனக்கு வாங்கினது பத்தலையான்னு சொல்லிட்டு நம்மளும் அவர் பவர்ஸை யூஸ் பண்றாரு. ஆனா அடுத்த செகண்டே காத்து போன பலூன் மாதிரி புசுனாக உள்ள இருந்த பாய்சனும் அது வேலையை காட்டுது. இனிமேலும் உன் பாச்சா பழிக்காதுடா தம்பின்னு சொல்லி அவனுங்க சிரிப்ப போடுறானுங்க. நம்மளும் டக்குன்னு பல்ல காட்டிட்டு அவரோட பவரை யூஸ் பண்ண அவனுங்க மறந்துறானுங்க. நீங்க இப்பெல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான்டா ஆன்டிடோஸோட நான் சுத்திட்டு இருந்தேன். அது கேட்டு அவனுங்களும் மறந்துறானுங்க. நம்மளும் அவனுங்களுக்கு பயம் காமிச்சிட்டு நம்ம சியாங்கையும் கூட்டிட்டு வேக வேகமா அங்கிருந்து கிளம்ப. ஒரு நிமிஷம் இரு, அந்த பாய்சனே இப்பதான் அவனுக்கு தெரியும், அதுக்குள்ள எப்படி ஆன்டிடோஸ் கிடைச்சிருக்கும், ஏமாத்திட்டாண்டான்னு சொல்லிட்டு அவனுங்களும் அவர் அப்படியே துரத்த ஆரம்பிக்க. இந்த பக்கம் நம்ம ஃபீனிக்ஸால சுத்தமா முடியல. அவங்க 2 பேரும் பக்கத்துல இருந்த ஃபாரஸ்ட் ஏரியால போய் பதுங்கிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே புலியோட ஆளுங்க அங்க வர கீழ இருந்த ரத்தத்தை அவனுங்க பாத்துடுறானுங்க. இத பாருங்கன்னு சொல்றதுக்குள்ள அவன் கூட வந்த மொத்த பேரும் அவரை தேடிட்டு எல்லையை தாண்டி ஓடிடுறானுங்க. அந்த 3 பேரும் மாத்தி மாத்தி ரத்தத்தை நக்கி பார்த்துட்டு மாட்டிக்கிட்டான். நம்மளும் சியாங் நீ எப்படியாவது தப்பிச்சிருன்னு சொல்லிட்டு டக்குன்னு களத்துல இறங்குறாரு. மாசா ஓடி வந்த அவரு திரும்ப அப்படியே ரத்தத்தை கக்கிட்டு அப்படியே திணறிட்டு இருக்க. அவனுங்களும் ஒன்னா சேர்ந்து அவனுங்க பவர்ஸை யூஸ் பண்றானுங்க. நம்மளும் எப்படியோ அந்த பாய்சனை சப்ரஸ் பண்ணிட்டு அவனுங்களை அட்டாக் பண்றாரு. ஆனா அவரால் சுத்தமா முடியல. நம்ம சியாங்கும் அவரை காப்பாத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள அந்த கேங் அவங்கள அட்டாக் பண்ணி மயக்கமாக்கிட்ட மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.